அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதுல பார்த்தோம்னா, நமக்கு விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது ஓகேங்களா? பிணையில்லா கடன் ஓகேங்களா? செக்யூரிட்டி ஃப்ரீ லோன் அப்படிங்கிறது குடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனுடைய வரம்பு அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 1.6 லேக்ஸ் வரைக்கும் தான் செக்யூரிட்டி லெஸ் லோன், செக்யூரிட்டி ஃப்ரீ லோன்ஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி ஃப்ரீ லோன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு 2,00,000 உயர்த்தி குடுங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கான விதை, உரம் உள்ளிட்ட உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளன. ஓகேங்களா? சோ விவசாயிகளுக்கான விதை, உரம் அப்படின்னு பாக்குறப்ப இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. அததான் சொல்ல வராங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, நம்மளோட எக்கனாமில ஒட்டுமொத்த பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கூட 6.2% போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? சோ இன்புட் காஸ்ட் அதிகமாயிருக்கு. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் அதிகமாயிருக்கு. அதனால ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன்கள், பிணையில்லா கடன்களுடைய வரம்பு அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரியா? அததான் நம்ம முதல் செய்தியில பார்க்கணும். அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இன்றைய திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல் அரிய செயல்கள் என்பவை உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அந்த செயலை செய்து முடிக்கிறதுக்கு தேவையான கருவிகளோட ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்கு அரிய செயல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே எளிமையான செயல்களா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 483 அதிகாரம் காலம் அறிது. அடுத்ததா பார்த்தோம்னா, இங்க செய்திகள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்க. சோ இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் ஃபார் 2024 யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிலி அப்படிங்கிற நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் மிச்சல் பேச்லெட் அப்படிங்கிற இவங்களுக்கு தான். ஓகேங்களா? மிச்சல் பேச்லெட் அப்படிங்கிற இவங்களுக்கு பார்த்தோம்னா, நமக்கு இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் ஃபார் 2024 அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது ஒரு முக்கியமான விருது. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, என்ன பேர் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, நம்ம நாட்டுல இந்த சிசேரியன் அப்படிங்கிற குழந்தை பெருக்கும் முறை இல்லையா? சிசேரியன் சி செக்ஷன் ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க இல்லையா? சோ அதை பத்தின ஒரு ஆய்வு அப்படிங்கிறது லான்செட் நிறுவனத்தால நடத்தப்பட்டிருக்கு. சோ இந்தியாவுல இந்த சிசேரியன் பிரசவங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தெலுங்கானா இருக்காங்க. 2ஆம் இடத்துல பார்த்தோம்னா தமிழகம் வந்து இருக்கு. சரிங்களா? சிசேரியன் செக்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானா. 2வது இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்கு. ஓகே, இந்தியாவிலே பார்த்தோம்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நாகாலாந்து மாநிலம் இருக்கு இல்லையா? சோ அந்த நாகாலாந்துல பார்த்தோம்னா சிசேரியன் பிரசவங்கள் கம்மியா இருக்கு. அதிகமா தெலுங்கானா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அதிகமாக இருக்கிறதாக நம்ம சொல்லியிருக்காங்க. எதனால இந்த சிசேரியன் அதிகமா இருக்கு தமிழ்நாடு, தெலுங்கானா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு சில காரணங்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. முதல் காரணமாக பொருளாதார வளர்ச்சி. எக்கனாமிக்கலி ஒரு வெல் ஆஃப் பீப்புளா மாறிட்டோம் அப்படின்னா சிசேரியன் செக்ஷனை விரும்புறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா போதிய சுகாதார வசதிகள் இருக்கிறது. அதே மாதிரி அதிக கல்வி அறிவு போன்ற காரணிகளுடன் சுகப்பிரசவம் மீதான அச்சம். ஓகேங்களா? நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த வலியினால ஒரு அச்சம் அப்படிங்கிறது இருக்கு. வலியற்ற பிரசவம் வேணும் அப்படிங்கறத கேட்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாள் நல்ல நாளா இருக்கு, இந்த நாள்ல குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டேட் வரப்ப அவங்களாம் ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி அந்த டேட்டு நல்ல நாள் அப்படின்றத சொல்லி அந்த நாள் அன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் முக்கிய காரணங்களாக நமக்கு இந்த லான்செட் நிறுவனம் அவங்களோட ஆய்வுல சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிசேரியன் செக்ஷன் அதிகமா இருக்கிறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கும்பகோணத்தினுடைய ஆபத்த சாகேஸ்வரர் கோயிலுக்கு பார்த்தோம்னா யுனெஸ்கோ விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய இந்த கோயிலுடைய தொன்மை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தி பாதுகாத்தமைக்காக 2024ஆம் ஆண்டுக்கான சிறப்பு விருதை இந்த கோயிலுக்கு யுனெஸ்கோ வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யுனெஸ்கோ விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக வழங்கப்பட்டிருக்கு? அதனுடைய அந்த
ஹெரிடேஜ் மாறாம அதை ரெனோவேட் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் அப்படிங்கறத நடத்தியிருக்காங்க. அதனால 2024ஆம் ஆண்டுக்கான சிறப்பு யுனெஸ்கோ விருது அப்படிங்கிறது இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஆபத்த சாகேஸ்வரர் கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இந்த சின்ன சின்ன செய்திகள் தான் இன்னைக்கு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.